எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்ல போகிறாங்க. ஒரே ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் எல்லா ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்ஸ்க்கும் தெரியும் அப்படிங்கிறத விட எல்லா தாத்தா பாட்டிக்கும் தெரியும். எல்லாருமே இந்த எக்ஸசைஸை அவங்க வாழ்நாளில் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் யாருமே இதை பற்றி பேசுறது கிடையாது. ஒரே ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் 5 வயசு சாதாரண டாட்லர்னு சொல்லக்கூடிய குழந்தையிலிருந்து 30 வயசுல எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய மிடில் ஏஜ்டு பீப்புள் முதல் 80 வயசுல இண்டிபெண்டா யாரோட உதவியும் இல்லாம தன்னோட ரெகுலர் வேலைகளை செய்யக்கூடிய தாத்தா பாட்டி வரை எல்லாருமே செய்யக்கூடியது. இமேஜின் பண்ணி பாருங்க, உங்க குழந்தை விளையாடுறாங்க. எவ்வளவு நேரம் விளையாண்டாலும் எனக்கு டயர்டே ஆகிறது இல்லை அப்படிங்கிறாங்க. சோர்வே அடைய மாட்டாங்க. நீங்க நாள் பூரா வேலை செய்யறீங்க. நிறைய பேர் உட்கார்ந்துட்டு வேலை செய்யறவங்கல்ல, ஐயோ அப்பா முதுகு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தர நேரத்தில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுவீங்க. முதுகு வலி இனிமே காணாம போயிடும், வரவே வராது. யோசிச்சு பாருங்க, உங்க வயதான பெற்றோர் இப்போ சேர்ல உட்கார்ந்து எந்திரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா அவங்களுக்கு மாறிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஈவன் உங்க பாட்டி கூட படி ஏற முடியுது. 40 வயசுல எப்படி ஏறினாங்களோ அந்த மாதிரி இப்போ படி ஏற முடியுது 60-70 வயசுலயும். இவ்வளவு தூரம் நான் சொன்னாலும் ஒரு உண்மையை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது 8 மணி நேரம் குழந்தைகள் நல்லா ஸ்கூல்ல உட்கார்ந்து பாடத்தை படிச்சுட்டு சாயந்தரம் வந்தோடனே மொபைல் போனை தான் பாக்குறாங்க. நாள் பூரா ஆஃபீஸில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்து சோஃபாவில் உட்காந்து டிவி தான் பார்க்குறாங்க. பெரியவங்க, பெற்றோர், இன்னும் வயதானவங்க ரொம்ப சீக்கிரம் தங்களோட மற்றவர்களோட உதவி இல்லாமல் வாழக்கூடிய நிலை அப்படிங்கிறத இழந்துடுறாங்க. ரொம்ப வீக்காகவும் தளர்வாகவும் இருக்காங்க. ஜேர்னல் ஆஃப் ஏஜிங் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ் இருக்குங்க. இதில் வெளியிடப்பட்ட ஒரு ஆராய்ச்சிப்படி 30 வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் 3 to 8% தங்களோட தசைகளோட வலிமையை இழக்கிறாங்க. 30 வயசுக்கு மேல மக்கள், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், இந்த தசை வலு இழப்பு அப்படிங்கிறது வருஷம் 3% 8% வரைக்கும் இருக்கு. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ரிசர்ச் படி 65 வயதுக்கு மேல இருக்கவங்கள 40% பேர் கீழே விழறாங்க. விழுந்து சின்ன அடி முதல் பெரிய அடி வரை பெற்று அவங்க வாழ்நாள் கஷ்டகாலமா மாறுறது அப்படிங்கிறது ஹார்வர்டோட ரிசர்ச் ஸ்டடி. ஆனா நம்ம ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் நம்ம மறந்துட்டோங்க. நம்ம மூதாதையர்கள், ஆன்செஸ்டர்ஸ்லாம் ரொம்ப சாதாரணமா பண்ண ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நான் 50க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்கு. அதோட எவிடன்ஸோட இதே மூமெண்ட் பத்தி பேச வேண்டியதா இருக்கு. அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் இவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி 5 வயசு குழந்தை சேஃபா இதை பண்ணலாம். இன்னைக்கு நிறைய பேர் பயந்துக்கிறாங்க இந்த மூவ்மெண்ட் பண்றதுக்கு. ஐயோ குழந்தைகளுக்கு இது கொடுக்கவே கூடாதுன்னு. இப்படி கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு மூவ்மெண்ட் நம்ம உடம்புல 75% தசைகளை டார்கெட் பண்ணுது. மேலும் எல்லாருக்குமே உங்க இதய துடிப்பை 40 to 60% அதிகரிச்சு இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்குது. நான் சொன்னேன் இல்லையா, 40% பேர் கீழே விழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வயதானவங்கள்ல 90% இந்த மூவ்மெண்ட் செய்யறதுனால கீழே விழுவது அப்படிங்கிறது குறையுது. இந்த மூவ்மெண்ட் நம்ம பண்றதுனால சாதாரணமா நம்ம உட்கார்ந்துருக்கும் போது கூட நம்மளோட மெட்டபாலிசம் அதிகரிச்சு உடம்பில் எரிசக்தி அதிகமாகுது. இதனால கலோரிகள் எரிக்கப்படுது, குண்டாவது குறைக்கப்படுது. ஆனா இதுல ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னாங்க, நாம இதுக்காக வெளியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்க தேவையில்லைங்க. நாம ஒரு ரூமுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு, ஒரு சின்ன ரூம் போதும் நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு. ரொம்ப பெருசா எதுவுமே தேவையில்லை. அதனால வெளியில அவுட்டோர்ல இருந்து நான் இன்டோர் உள்ள வந்துடுறேங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ரிசர்ச் ஸ்டடி படி இது ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட், ஃபங்க்ஷனல் கோல்டு ஸ்டாண்டர்ட். அதாவது நம்ம நடப்பதற்கு தேவையான தசைகள், படி ஏறுவதற்கு தேவையான தசைகள், குழந்தைகளோட விளையாடுவதற்கு தேவையான தசைகள், சாதாரணமா பெட்ல உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு தேவையான தசைகள் எல்லாமே இந்த ஒரு எக்ஸசைஸ்னால தூண்டப்படுது. இதனால இந்த தினசரி வேலைகள் சுலபமா மாறுது. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ரிசர்ச் படி இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்றவங்க அவங்களோட ஆயுட்காலம் 3.5 வருடங்கள் ஆவரேஜோட அதிகமாகுது. ப்ராபப்ளி இன்னைக்கு கூட உங்களே அறியாம நீங்க ஒரு 20 வாட்டி இந்த எக்ஸசைஸ் பண்ணிருக்கலாம். அது வேற விஷயம். இன்னும் ஆழமா இதோட சயின்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குழந்தைகள்ல இது கால்களோட வலிமையை கூட்டுது, உட்கார்ந்து படிப்பதற்கு தேவையான அந்த பாஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணுது. ஜேர்னல் ஆஃப் ஸ்கூல் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி இதழ் இருக்குங்க. இந்த ஸ்கூல் ஹெல்த் ஆராய்ச்சி இதழ் படி நல்லா படிக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது 15% அதிகமாகுது. இது எவ்வளவு பெரிய பெஸ்ட் பெனிஃபிட் பாருங்க. பெரியவங்கள்ல பேக் பெயின் வராம தடுக்கிறது மட்டும் இல்லாம பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்றது, கலோரிகள் எரிக்கப்படுவது போன்ற காரணங்களால சர்க்கரை நோய் போன்ற விஷயங்கள் வராம தடுக்கப்படுது. அமெரிக்கன் ஜர்னல் ஆஃப் பிரிவென்டிவ் மெடிசன்ல பப்ளிஷ் ஆன ஆராய்ச்சி படி 1 மணி நேரத்துக்கு 2 to 3 நிமிஷம் இந்த எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு 2 மினிட்ஸ் செஞ்சா போதுமே. 2 to 3 மினிட்ஸ் செஞ்சீங்க அப்படின்னா உங்க பேக் பெயின் வருவதற்கான சாத்தியக்கூறுகளே 40% குறையுது. மேலும் இது உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அளவுகளை குறைச்சி உங்களுக்கு சந்தோஷ ஹார்மோன் அளவுகளை அதிகரிக்குது. இதனால நல்ல சந்தோஷ மனநிலையோட வேலை செய்ய முடியுது, விளையாட முடியுது. பெரியவங்களுக்கு ஜாயின்ஸை ஃபிளெக்சிபிளா வச்சுக்கிற
செய்யறதுனால தான் கீழே விழுவது அப்படிங்கிறது தடுக்கப்படுது. பெரியவங்க ஒரு நாளைக்கு 3 வாட்டி இதை செஞ்சாங்க அப்படின்னா அவங்க கீழே விழக்கூடிய சாத்தியக்கூறு அப்படிங்கிறது 90% கட்டாயம் குறைஞ்சிடுது. பிரிட்டிஷ் ஜர்னல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் படி இந்த எக்ஸசைஸ் வந்து லாங்விட்டி மசில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலோட வலிமையும் வாழ்நாள் காலத்தையும் அதிகரிக்கக்கூடிய தசைகள் குறிப்பா இந்த எக்ஸசைஸ் பண்ணுவதன் மூலமா டெவலப் ஆகுது. ஆக இப்ப எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஓவர் பில்டப் கொடுத்துட்டீங்க டாக்டர், இது வரைக்கும் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்றதை விட செஞ்சே காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த மாதிரி பெட்ல இருந்து எந்திரிக்கிறதோ இல்ல சேர்ல இருந்து எந்திரிக்கிறதோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்து எந்திரிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு ஃபாலோ பண்ணீங்க? இந்த சிம்பிளான உட்கார்ந்து எழுந்திருத்தல் இதுல தாங்க ரகசியமே அடங்கியிருக்கு. அந்த எக்ஸசைஸ்க்கு தேவை ஒரு சிம்பிளான ஒரு சேர் தாங்க. சேர் சப்போர்ட்டட் ஸ்குவாட்ஸ். ஏதாவது ஒரு சேர் அதோட பின்பக்கத்தை பிடிச்சுக்கோங்க, லைட்டா பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம வந்து கீழே உட்கார்ற மாதிரி, அதாவது சேரில் உட்கார்ற மாதிரி ஸ்குவாட் பண்ணுறோம். எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நம்மளால் ஸ்குவாட் பண்ண முடியும்னா ஸ்குவாட் பண்ணலாம். பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். எவ்வளோ நிமிஷம்? ஒரு 10 செகண்ட் கூட ஹோல்டு பண்ணுங்கள். திருப்பி எழுந்துருங்க. ஸோ இருக்கிறதுலே சிம்பிளான இந்த சேர் சப்போர்ட்டட் ஸ்குவாட் தான் வந்து நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்க பயிற்சிங்க. இப்படி நம்ம ஸ்குவாட் பண்ணும்போது முன்னாடி இருக்கிறது குவாட்ரிசெப்ஸ் தசை, பின்னாடி இருக்கிறது குளோட்டியஸ் தசை, நடுவில் இங்கே வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கோர் பகுதி தசை, இதெல்லாம் சைமல்டேனியஸாக ஆக்டிவேட் ஆகுது. நம்ம பேலன்ஸ் வந்து சூப்பராக இம்ப்ரூவ் ஆகுது இந்த சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணும்போது. இன்டர்நேஷனல் ஜர்னல் ஆஃப் என்விரான்மெண்டல் சயின்சஸ் படி இந்த ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கான லைஃப் இன்சூரன்ஸ் எக்ஸசைஸுங்க. பெரியவங்களாம் தோட்ட வேலை செஞ்சாங்க, உட்கார்ந்தாங்க, எந்திரிச்சாங்க, எல்லாமே பண்ணாங்கங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருமே இந்த சேர்ல தான் உட்கார்றோம். அதான் பிரச்சனை. ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் 5 வாட்டி பண்றது அப்படிங்கிறது ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் 10 வாட்டி பண்ணுங்க. அதுக்கப்புறம் 15 வாட்டி பண்ணுங்க. எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. நீங்க பண்ண அந்த வலிமை கூடும். நான் சொன்ன பல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த வீடியோவை பத்தி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி சிம்பிளான வீடியோக்கள், சிம்பிளான எக்ஸசைஸ்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் டாக்டர் கார்த்திகேயன் ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.